ஃபர்ஸ்ட் படம் ஆரடின்னு ஒரு படம் பண்ணாங்க இந்த கம்பெனியில். அந்த படத்துக்கு நான் தான் பிஆர்ஓ. ஆமாம், 3வது படத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா அந்த ஆரடி படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை. அது ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அது மாதிரி வந்ததில்லை. ஆனால் அப்போ வந்து சரியான ஒரு, அதாவது தியேட்டர்ஸில் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு கொஞ்சம் இது இல்லாதனால அந்த படம் வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல. முதல் தடவையாக அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வெட்டியான் வச்சு ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க அப்பா இறந்துருவார், அந்த பொண்ணு வந்து வெட்டியான் வேலை செய்யும். அது அன்றைக்கி பத்திரிகையில் ரொம்ப பாராட்டி எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தகவின்னு ஒரு படம் பண்ணாங்க, தரைப்படை, கடற்படை, விமானப்படைன்ட்டு அந்த படம் பேர், சுருக்கமாக தகவின்னு வச்சுருந்தாரு. ஸோ அந்த படமும் நிறையா அவார்டு ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் கலந்து நிறையா வாங்கிட்டு வந்திருக்கு அவார்டுகளை. ஸோ இப்போ 3வது படமாக இந்த படம் பண்ணியிருக்காங்க, 2K ஹார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வித்தியாசமான கதைகளை செலக்ட் பண்ணி நம்ம இது வரைக்கும் சக்திவேலா இருந்தவர் போன படம் வரைக்கும் இப்போ பர்வதன் பேர் மாற்றிருக்கிறாரு நம்ம சக்திவேல் சார். அவர் தான் இந்த படத்தோட கதை வசனம். அவரோட பையன் நவீன்குமார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு. ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இவங்களுக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் படத்தை கொண்டு வர்றாங்கன்னா முதல்ல அந்த குடும்பத்துக்காக நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஆக்சுவலாக 3 to 5 வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரம், அதனால் விஐபிகளை வந்து இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கோம். அதுலேயும் நம்ம திருப்புகழ் ஐயாலாம் இங்கே வந்திருக்கிறாருன்னா இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இது. கார்த்திக் நேத்தாவும் இங்கே வந்திருக்கிறாரு. இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதலைன்னா கூட ஒரு விஐபியாக வந்து கலந்து ஒரு வாழ்த்துறதுங்கிறது ஒரு எல்லாருக்கும் அந்த மனசு வந்துடாது. ஏன்னா அவங்களும் நடித்த படத்துக்கு இன்னைக்கு நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பாட்டு எழுதாத படத்துக்கு வந்திருக்கிறாருன்னா அவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்க தயா பிரேசுடன் வந்து கவிஞர் பிரேசுடனோட பையன். அவர் வந்து நிறைய படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரும் தொடர்ந்து இந்த கம்பெனியில் படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பின்னணி இசை பண்ணியிருக்க சாய் நரேஷும் தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒருத்தர்கிட்ட பழகிட்டா நவீன்குமாராக இருக்கட்டும், நம்ம பர்வதன் சாராக இருக்கட்டும், அவங்கள கடைசி வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. இது 3வது படமாக இந்த கம்பெனிக்கு சந்தோஷ்குமார் வந்து படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கும் நம்ம வந்து, ஏன்னா ஒரு ப்ரொடியூசரும் ஒரு இயக்குனரும் எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்கிறாங்கிறது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் ஏன்னா பாதி படத்திலே சண்டை போட்டு பிரிஞ்சு போகிற நேரத்தில் 3வது படம் தொடர்ந்து ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னா உண்மையை சந்தோஷ்குமாருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் கைத்தட்ட உங்களுக்கு உடம்பு வந்து புத்துணர்ச்சி இருக்கும். அது ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சும்மாவே கைத்தட்டிடாதீங்க, யாராவது நல்லா பேசினா கைத்தட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு வாழ்வியல் முறையில் வந்து ரொம்ப வித்தியாசமாக திங்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தா, கமர்ஷியல் ஹீரோக்களோ இல்லை கமர்ஷியல் ஆர்டிஸ்டோ நடிச்சிருந்தா இது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வரும். ஆனால் இப்போவும் வெற்றி படமாக கொண்டு வர்றது மீடியாக்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க, 60க்கு முன்னாடி பிறந்தவங்க தான் எல்லா வாழ்க்கையும் அனுபவிச்சவங்களா மாதிரி, 60லேருந்து 80க்குள்ளே பிறந்தவங்க வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ரேடியோவில் பாட்டு கேட்டவன் இன்னைக்கு டிவி, செல்ஃபோன் வரைக்கும் இமெயில் எல்லாமே பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்தாங்க, அவங்க வாரிசு கூட வாழ்ந்தாங்க, இப்போ அவங்க பேரம்பேத்தி கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 2000க்கு அப்புறம் பிறந்தவங்கலாம் இன்னைக்கு எப்படி வாழ்வியல் முறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொகுப்பாளர் நீங்கள் காயத்ரி பேசும்போது சூரிய உதயத்தையே பார்க்காதவங்க இன்னைக்கு யங்ஸ்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஆராய்ச்சியில் வந்து சூரிய ஒளி உடம்புல பட்டால் நல்லது, அது விட்டமின் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நோய்கள் நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லைன்னு பழமொழி உண்டு. அந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு எப்படிலாம் வந்து இன்னைக்கு யங்ஸ்டர் வந்து ஒரு ஈகோவால் போகிறாங்களா, இல்லை வந்து தானுங்கிற அகங்காரத்தில் இருக்கிறாங்களா, விட்டு கொடுக்காம போகிறதுனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு சுவைப்பட இதை சொல்லியிருக்கிறாங்க. சொல்ல வந்த விஷயம் நல்ல விஷயம். ஆனால் ஆர்டிஸ்ட்லாம் வந்து புதுமுகமாக இருக்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படுத்தி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற கடமையை ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் கொண்டு போங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வருஷத்தில் 250 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் 25 படங்கள் தான் ஆர்டிஸ்ட் படங்கள், கமர்ஷியல் டைரக்டர் படம், இல்லை கம்பெனி படங்களாக இருக்கும். மீதி 225 படங்கள் நல்ல கதை அம்சத்தோடு உருவாகிற படங்கள் தான். அந்த படங்கள் தான் நீங்கள் சேலஞ்சபிளாக கொண்டு போகணும். பெரிய ஆர்டிஸ்டுக்கு வந்து நீங்கள் வந்து கொண்டு போன அவசியம் இல்லை, அவங்க ரசிகர்கள் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி படங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணி 2K ஹார்ட் மாதிரி படங்களை நல்ல சிறப்பாக ஓட வைக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள்.
சமீபத்தில் கூட வந்து இந்த மாதிரி படங்களுக்கு முதல்ல தியேட்டரில் போய் கமெண்ட் எடுத்துட்டு போடுறத நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளாக திரையரங்க உரிமையாளர்கள் சர்க்குலர் அனுப்பிச்சதுனால தியேட்டருக்குள்ளே கேமரா அலோவ் பண்ணலன்ட்டு நேற்று முந்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு. ஸோ அதெல்லாம் பேசி சரி பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் தியேட்டர் காம்பவுண்டுக்குள்ளே போகிறது என்ன, இப்போ நீங்கள் நல்ல எண்ணத்தோட செய்கிற விஷயங்கள் சில பேர் அடுத்த படத்தையும் கெடுக்கிற மாதிரி சில பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலாம் வரக்கூடாது. இந்த படம் நல்ல ஒரு கருத்துள்ள படம். நீங்கள் ஆர்டிஸ்ட் புதுசுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒதுக்கிறாம ஏதாவது படம் பாருங்கள். மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தது சரியா இல்லைன்னா அதை டைரக்டர்கிட்ட கதைவசன கத்தாட்டு காதுக்குள்ளே வந்து சொல்லுங்கள். நல்ல நிறைவான விஷயங்களை உங்களுக்கு யூடியூப்லேயோ பேப்பர்லேயும் சேனல்லையும் போட்டு படத்தை மிகப்பெரிய படமாக்க வேண்டியது ஒரு கடமையாக நினச்சி செய்யுங்க. இந்த சினிமா நல்லா இருந்தால் தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, சினிமாக்காரங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்ற வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தாயின் வயிற்றில் உதித்தவன் சொல்லணும்ல. ஏன்னா இந்த நேரம் பயமா இருக்கு. போடுற துண்டு பூரா வேற மாதிரி கலர் இருக்கு. நான் அந்த கலருக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. நான் தேசிய கொடியில் மட்டும்தான் அந்த கலரை ரொம்ப நேசிச்சவன். மற்ற இடங்கள்லாம் அதை நான் உண்மையிலே எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. நான் அரசியலில் பேசக்கூடாது. இருந்தாலும் என்னை கைப்பிடித்து நாவில் தவழ்ந்து இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற என் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். இதோட மனதில் தாங்கி எழுதுகிற எழுத்தாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்றும் மொழியும் இதயமும் ஒன்றாக நினைக்கிற எல்லா பெருந்தகைகளுக்கும் முதலில் நான் வணக்கத்தை செலுத்திக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய ஜாக்குவார்த்தங்கள் தொடங்கி திருப்புகழையா தொடங்கி சௌந்தர்யா தொடங்கி கவிஞர் நேதா தொடங்கி யாப்பாராசா தொடங்கி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சேது மாதவன், இந்த பக்கம் வந்து வாழ்நாளெல்லாம் 40 ஆண்டு காலம் பாரதியாருடைய புகழை கல்லூரி பள்ளிகளில் செய்வதுதான் என் முதல் வேலையை சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய உதயம் ராம் அவர்கள், இப்படி பின்னாடி இருக்கிறவங்க ஒரு மகன் தயாரித்து ஒரு தந்தை அவரை நம்பி கதை வசனம் எழுதி ஒரு குடும்பமும் நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லி ஒரு திரைப்படத்தை உருவாக்கியது என்று சொன்னால் எனக்கு பெரிய ஆச்சரியம். இதெல்லாம் நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஆனால் நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டு சேலம் நாங்க. அப்புறம் என்னங்க, தமிழ் திரைப்பட உலகத்தில் சேலம் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் ஆரம்பிச்சது. ஆரம்பிச்ச ஊர் இன்னைக்கு வந்து வெறும் கட்டணம் இல்லை, முகப்பு தான் இருக்குது. காலம் எங்கே மாறி இருக்கிறது. 100 ஆண்டு காலம் தமிழ் சினிமா போய் இப்போ கையில ஒரு பெரிய செல் எடுத்துட்டு வந்து தொழில்நுட்பமும் அறிவும் இருந்தா படம் பண்ணிடலாம். படம் பண்றதுக்கு மிகப்பெரிய பட்ஜெட். ஒரு கதாநாயகன் கேட்கலாம், என்னடா சம்பளம் சார்? நாங்கள் லட்சங்கள்லாம் தாண்டி லட்சங்களையும் தாண்டி கோடிகளில் மிதக்கிறோம் சார்ந்த. கோடிகளில் கதாநாயகர்கள் சம்பாதிக்கிறார்கள், கோடிகளில் தயாரிப்பாளர்கள் கொட்டுகிறார்கள். அதை விளம்பரம் செய்வதற்காக கோடியாக செலவு பண்ணி செய்கிறார்கள். போய் பார்த்தா 3வது நாள் ஆளே காணும். நீங்க சொல்றீங்க தியேட்டர்ல போய் சார் நீங்க பேசுறீங்க. சில படங்களுக்கு தியேட்டர்ல சொன்னாலும் வரதில்லை, முதல்ல பேசுறதுக்கே உங்களுக்கு வரதில்லை. திரைப்படம் ஆரம்பித்தது வந்து ஒரு எழுத்தில் தான், ஒரு சின்ன சொல் தான். திரைப்படத்திற்கு முதலீடு என்பது சிந்தனை தான். இப்பதான் எல்லாம் மாறிடுச்சு. ஆரம்பத்தில் இலக்கியவாதிகள், நல்ல சமூகத்தில் பற்று கொண்டவர்கள், அவங்க நம்ம படம் பார்த்து இந்த நாடு மாற வேண்டும் என்று, வாழ்நாளெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி உள்ள அவங்க திரைப்பட உலகத்துக்கு நுழைஞ்சாங்க. பாரதிதாசன் அப்படித்தான் போனார். அன்பேங்கிற வார்த்தை அவர் தான் திரைப்படத்தில் விதைத்தார். அது நல்ல ராதா, சகியே, தமிழ் வார்த்தையே கிடையாது. பாரதிதாசன் போனார், பேரறிஞர் அண்ணா போனார், கலைஞர் போனார், இப்ப மாறன் போனார். இப்படி சமூகம் மாற வேண்டும் என்று நினைக்கிற எழுத்தாளர்கள் மட்டும்தான் இந்த திரைப்படத்தை கையில் பிடிச்சாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிடிக்கிறாங்க நான் சொல்லக்கூடாது. ஆட்சிக்கு போகணுங்கிறதுக்காக சமூகத்துல ஒரு தெருவோட நடக்காம, ஒரு நாளும் நம்முடைய கதவை தாண்டி வந்த அந்த வேலைக்காரனையும் பார்த்து பேசாம, உச்சபட்சத்தில் இருக்கிறவர்களெல்லாம் இப்ப திடீர்னு என்ன வர்றாங்க, சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டு நான் ஆட்சி செய்ய வேண்டும் வருகிறார்கள். வர்றது தப்பு இல்லை, நான் வர்றது தப்பு இல்லை. ஆனால் அப்பொழுது இருந்தவர்கள் அப்படி இல்லைன்னு ஞாபகப்படுத்துறேன். நீ யாருக்காக பயன்பட போகிறாயோ
அவனிடம் சேராமல், அவனிடம் பேசாமல், அவன் பார்ப்பதற்கு பெரிய ஆட்களை எல்லாம் திரட்டிக் கொண்டு தாண்டி வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சமூகத்தில் பயன்பட வேண்டும் என்று சொல்கிறான் தான் திரைப்படத்தில் எழுத ஆரம்பிச்சான். கதை எழுதணும், பாட்டு எழுதணும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலி, அதுக்கப்புறம் வேறு வார்த்தை சொல்றதுக்கு ஆள் இருக்கா? தூங்காதே தம்பி தூங்காதே ஆள் இருக்கா? சிந்திக்கிற சமூகம் மாற வேண்டும் என்று சொல்றவன் அந்த தொழிலுக்குள்ள வந்தான். இன்னைக்கு பேரு பணம் விட்டா கோட்டைக்கு போயிடணும் இப்படி நினைக்கிறவர்கள் மட்டுமே திரைப்படத்தில் வந்ததுனாலதான் இந்த சமூகம் வீணா போச்சு. அதனால்தான் திரைப்படத்தை எல்லோரும் விமர்சிக்கிறார்கள். விஜய் முரளி சொல்லுகிற போது எனக்கு மனசு வலிச்சது. ஒரு திரைப்படம் எடுத்து விட்டு அதை நீங்களை வந்து தியேட்டருக்குள்ள போய் ஏன் சார் கேட்கறீங்க? எங்க கேட்டா என்ன, நீ என்ன இருக்கிற, அதெல்லாம் முக்கியம். நீ அந்த படத்தில் என்ன செய்தாய், என்ன கொடுக்கிறாய், கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு வந்து காசு எடுத்து வந்து ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கணும் என்று வருகிற இளைஞனுக்கு நீ என்ன தர்ற? ஒன்றுமில்லை என்கிற கோபம் வருகிற எல்லாருக்கும் வருது. விமர்சனம் வரான். விமர்சனம் செய்வதன் தவறல்ல, நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். எந்த காலத்திலையும் படைக்கிறவன், எழுதுகிறவன், நடிக்கிறவனை விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். விமர்சனம் வேண்டும். விமர்சனம் வராமல் இருப்பதற்கு நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். இப்படி சொன்னா இவன் யாரையோ இடிச்சு சொல்றாயா அதுதான் தெரியுதுன்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. ஒரு மனசாட்சி உள்ளவனாக இந்த படத்தை பார்க்கிற போது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த படத்தை பத்தி நான் பிரமாதமாக இருக்கு நீங்களா எங்கெல்லாம் சொல்லவில்லை. இந்த படம் தன்னுடைய தகுதியோடு என்ன செய்ய வேண்டுமோ அது செய்யும். ஒரு படைப்பு தனக்கான இடத்தை அதை தேடிக்கொண்டு கண்டுபிடித்து விடும். இப்ப தமிழ் பேரே இல்லைன்னா அதுதான் தமிழ் படம். இங்க கூட பாருங்க 2K ஹார்ட்ஸ். நான் சொன்னேன் எந்த லாங்குவேஜ், ஜெர்மனா? 2Kவே எனக்கு புரியல. அது ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. 2K என்னன்னா 2000 ஆடா பாவீங்களா? 2000 சொல்ல முடியாது ஆடா, அது பெரிய வார்த்தையா? 2Kன்னா ஓ சரி ஒழிஞ்சு போகுது. ஹார்ட்னா ஹார்ட்னா இதயம், இதயம் தானே, இதயங்கள் வரணுமே, ஒரு எஸ்ஆது போட்டு தொலைலாமே அப்படின்னு நினைச்சேன். நான் கேட்கல. இப்ப இருக்கிற பிள்ளைகளும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா 2K ஹார்ட் இதயம் எப்படி இருக்குன்னா, நான் வளர்றேன், நான் பார்க்கிறேன். அந்த நேரத்தில் இதயம் முரளி ஒரு ராகம் தீராஞ்சார் நான் பார்க்கும்போது லிபர்ட்டி தியேட்டர்ல அந்த 100 நாள் படம் ஓடுகிற போது காதல் என்னால் என்ன என்றால் ஒரு பெண்ணை பார்த்து தன்னை பிடிக்காமல் முகம் சுளித்து விடக்கூடாது பல வருடங்கள் நடப்பான். பின்னாடி ஐ லவ் யூ காதலி என்று சொல்வதற்கு பல ஆண்டுகள் எடுத்துட்டு வந்தான். ஏன்? இதயம் முரளி, முரளியே ஒரு படம் முழுக்க அப்படி போய் கடைசியில் தான் காதல் சொன்னார். இன்னைக்கு சாதாரணமாக பள்ளிகளில், நான் மாநகர பேருந்துகளில் செய்கிற பழக்கம் உண்டு எனக்கு, போறேன். இன்று என்ன நடக்கிறதுன்னா 8வது படிக்கிற ஒரு பெண் ஆண் மடியில உக்காந்துக்கிட்டு ஏடா மச்சான் கண்டுக்கவே மாட்டேங்கிற, நான் உன்னை எவ்வளவு நாள் திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் குறை சொல்லவில்லை. உலகம் மாறிவிட்டது. நினைத்ததை நினைத்தபடி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது, யாரும் தடை சொல்ல வேண்டிய அவசியம் என்பதை புரிந்து கொண்டவர் தான் இந்த சந்தோஷ்குமார். சந்தோஷ்குமார் உங்க மனசு எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு பேத்தி இருக்கா, நியூயார்க்ல 2 பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் பையன் வந்து நியூயார்க்ல ஒரு மென்பொருள் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் உங்கள் இதயம் எனக்கு புரியும். நான் யாருக்காக எடுக்கிறேன்ங்கிற தெளிவு இருக்கிறது. நான்லாம் பூமர் பழைய, என்ன ஒரு ஆளுங்கெல்லாம் பேசவே சொல்லக்கூடாது, நகர்ந்து நில்லுன்னு சொன்னோம். இதை பார்க்கிறவனுக்கு வேண்டிய கருத்தை இந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள், நாங்கள் என்ன நினைக்கிறோம், அதன்படி வாழ்கிறோம் என்கிற ஒரு இடம் இருக்கு பாருங்க, துடிக்கிற இடம் இருக்கு பாருங்க. பாப்பா ஐலவுன்னு சொல்லு, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லு. ஒரு பொண்ணு கல்லூரிக்கு போகிற போது இன்னொரு பொண்ணுகிட்ட வந்து வருத்தப்பட்டான். என்னடி என் பையன் என்ன அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க இவனை அப்படின்னு. நான் கொஞ்சம் நின்னேன், எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, இப்படி என்னடி நானும் 4 நாளா மாத்தி மாத்தி ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், எனக்கு நிறைய பேர் கீழே நிற்கிறான், இந்த பையன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஒரு அப்பா அம்மா நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா ஒரு அழகான பெண்ணை நின்று பார்த்து விட்டு சென்று இருக்கலாம், இவெல்லாம் பையனான்னா. அவன் காதலுக்கு சொல்லி வற்புறுத்தல, அழகை ரசிப்பதற்கு உரிமை ஆடவனுக்கு இருக்கிறது என்று புரிந்து கொள்கிற காலம். நான் உன்னை லவ் பண்ணி வாடான்னு கூப்பிடல, நேசிக்க கத்துக்க, பாப்பா பாராட்ட பத்துக்க, பிடிக்குதுன்னு சொல்லு. அது கூட மேல போச்சு, 2 பேரும் வாழ்ந்துட்டு அப்புறம் பிரிஞ்சிடலான்றாங்க. உலகத்திலேயே எனக்கு தெரியவே இல்லைங்க. நான் அந்த ராமன் செய்தி சொல்றக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. சந்தோஷ்குமார் தான் சினிமா கரெக்ட். அவர் சொல்றாரு, சேது மாதம் எழுதி பாருங்க, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தான் வந்து ஏஜ் லிமிட் இருக்கு, காம்ப்ளிகேஷனுக்கு இந்த காதலுக்கு ஏஜ் இல்லைன்றாரு. இந்த காதல் வந்து காம்ப்ளிகேஷனே கிடையாது. ராமன் வந்து நடந்து வர ரோட்ல
மேல இருந்து மாடியில சீதை இருக்கா, 2 பேரும் பார்த்தாங்க, டச்சிங். பார்வை பார்த்தது 2 பேரும் காதல் செஞ்சாங்க. ராமாயணத்திலேயே காதல் தாங்க முதலிடம். அதைத்தான் 2K கிட்ஸுங்க பண்றாங்க என்று சந்தோஷ்குமார் சொல்றாரு. அதனாலேயே இந்த படம் சரியான குறியீடோடு, சரியான அந்த பார்க்க வேண்டிய மனிதர்களுடைய நுட்பமான அந்த கருத்திய உணர்வோடு இந்த படம் வந்திருக்கிறது. இந்த படம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நாங்க சொல்லக்கூடாது. படம் பார்க்குற இளைஞர்களுக்கு தெரியும். அவன் கருப்பா இருந்தா தேடி வந்து ராணின்றான், நாம சகப்பா இருந்தா தான் கதாநாயகம்போம். அந்த பையன் கோக்கமாக்கா இருந்தா ஐ லவ் யூன்றான். ஒரு அழகான பெண், ரதம் மாதிரி இருக்கா, 35 கிலோ தங்கம். அந்த பொண்ணு பார்த்தா இந்த பக்கம் முடி விட்டுருக்கான், பாதி விட்டுருக்கான், சைட்ல ரயில் விட்டுருக்கான், ஏரோப்ளேன் விட்டுருக்கான். அவன் எவன்டா பாப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனை பார்த்து என்ன மச்சான் நீ வரவே மாட்டாங்கிற, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றான். நமக்கு புரிய மாட்டேங்குது. டேய் காதலுக்கு என்னடா பிரச்சனை, கண்ணு இல்ல காது இல்ல கொஞ்சம் அறிவுடை இல்லையா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க சொல்றாங்க இவங்கள பூமர். காதல் என்பது மனத்தில் உள்ளது, அன்புதான் முக்கியம். ஒரு பெண் ஏன் ஆரம்பி விழுகிறான்னு சொன்னா கேரிங் ரொம்ப முக்கியம். சொட்டா இருந்தா பரவாயில்ல, அவன் குணத்துல மட்டமா இருக்கக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு பெண் 15 மணி நேரம் ஒரு ஆடவோடு பேசினா கூட சந்தேகப்படக்கூடாது, அவன் தான் காதலன். அவன் 2K கிட்ஸ் நினைக்கிறான். யார் வாட்ஸ்அப்ல எத்தனை பேர் வந்து மெசேஜ் போட்டாலும் சரி, எனக்கு அவன் 10 மணி நேரம் லேட்டா போட்டாலும் சரி, என்னவன் என்று அவள் புரிந்து கொள்கிறாள். இன்னைக்கெல்லாம் வந்து ஸ்டேஜ் போட வேண்டிய அவசியம் இல்லை, தொழில்நுட்பம் கத்துக்கிட்டு வாட்ஸ்அப் நைட்டு 12 மணிக்கு மேல முடிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னா பாதி பேர் பசங்க தான். நைட்ல எந்த ஸ்டேஜும் இல்லாம எந்த இடம் இல்லாம கோயில் குளம் பூங்காலாம் கிடையாது. இப்போ வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப்ல வந்து பாக்குறாங்க, நேற்று அந்த காலேஜ்ல உன்னை பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் கூட உன்னை பார்த்தேன் அப்பயே பேசுவேன்னு பார்த்தேன், ரொம்ப லேட்டு, இப்போவாது நீ எனக்கு மெசேஜ் பண்றேன்னு கேட்கறான். எப்படி நம்புறாங்கன்னு கேட்கல, ஏன் மெசேஜ் பண்றேன்னு கேட்கறான். மனம் தூய்மையாக இருக்குது. நினைச்சா பேசு, பிடிக்கலன்னு நான் சொல்றேன், நீ அது பிடிக்கலன்னு பயந்துகிட்டு தூரம் இருக்காது எங்க நினைக்க உலகத்துக்கு. சந்தோஷ்குமார் மாதிரி ஆளுங்க தான் கரெக்ட். அதனால தான் வந்து தொடர்ந்து 3 படமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த ப்ரொடியூசர் ரொம்ப விவரமானவர். நான் முதல்ல ஜவுளி கடை ஓனரான்னு நினைச்சேன். கலரா துண்டு இட்டுன்னு வர்றாரு. நமக்கு தான் அந்த கலர் இருந்துச்சு, பல பேருக்கு பல கலர் இருந்துச்சு, வரவங்களுக்கெல்லாம் துண்டு போடுறாரு. ஆனால் ஒன்று புரிகிறது, ஒரு தயாரிப்பாளரை ஒரு இயக்குனர் பட்ஜெட்ல துண்டு போடாம செய்யறது தான் ரொம்ப முக்கியம். அதே போலதான் பார்க்கிறவனுக்கு மனசில் குண்டு போடாம நீங்க படம் எடுத்தீங்கன்னா இந்த இயக்குனர் இரண்டையும் இந்த அறிவார்ந்த இந்த கலைஞர்கள். நான் பிரைஸ்வரனுடைய மகனை பார்த்து மகிழ்ச்சியா இருக்கு. அவர் லிபர்ட்டி தியேட்டர் பக்கத்துல மக்கள் குரு ராம்ஜி எனக்கு அறிமுகப்படுத்தினார். அப்ப அவர் எனக்கு ஜோசியம் பார்த்த கையில் பார்த்து, அப்புறம் தான் கவிஞர் அவர், அதுக்கப்புறம் பாடலாசிரியர். அவருடைய தலைமுறையில் அவருடைய மகன் இசையமைப்பாளர் இருக்கிறார். உங்களுக்கு நூற்றுக்கணக்கான படங்கள் வந்து குவியும் காலம் காத்திருக்கும். உங்களால் என்ன முடியுமோ அதில் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அது காலத்திற்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏன்னா உங்க அப்பா எல்லாம் அவ்வளவு தமிழுக்கு அர்ப்பணம் செய்தவர்கள். ஒரு அர்ப்பணிக்கிற மனமும் உண்மையாக நேசிக்கிற குணமும் இருப்பவர்கள் என்றும் கலையுலகத்தில் வாழ்வார்கள், நீடித்து நிற்பார்கள் என்று சொல்லி இந்த திரைப்படத்தினுடைய அனைத்து குழுவினருக்கும், பல பேர் சொல்ல முடியல, முதல்ல நானே யாருன்னு கேட்பாங்க, அதனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த கலையில் இந்த படத்தில் இருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும் நான் உண்மையிலேயே பாராட்டி, இந்த படம் வெற்றி பெற வேண்டும். போட்ட பணம் எடுத்தால் போதும், அதுதான் வெற்றி. இருந்தாலும் 20% குறைந்தாலும் அதுவும் வெற்றி என்று புரிந்து கொண்டு 4வது படத்திற்கு தயாரிக்க துவங்கிவிடுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இளைஞர்களுக்கும் வணக்கம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். நான் எதிர்பார்க்கல இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நிற்பேன்னு. அதுக்கான ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னா டைரக்டர் சந்தோஷ்குமார் அவர்கள் சாருக்கும், ப்ரொடியூசர் நவீன்குமார் சார் அவர்களுக்கும், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பருவதன் சார் அவர்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அவங்க மென்டல் ப்ரெஷர் எல்லாமே இதாயிரும். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும். எங்கள் டீம் ஃபுல்லாக எங்களோட எஃபர்ட்டை போட்டிருக்கோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. ப்ரொடியூசருக்கும் என்னோட தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் எங்களோட நியூ ஃபேஸை இவங்க தான் இந்த மீடியாவுக்கு கொண்டு வந்தாங்க. எங்களை நம்பி இவங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கே நான் இவங்களுக்கு பெரிய கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து தேட்டரில் பார்த்தே ஆகணும். கன்ஃபார்ம் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங். இந்த படத்தில் நாங்களும் ஆக்ட் பண்ணியிருக்கோம். என் கூட சேர்ந்து இன்னும் 2 பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க.
ஹீரோயின்ஸும் நடிச்சிருக்காங்க. இதில் டேரக்டர் சார் தான் இந்த படத்தை எங்களுக்கு எப்படி நடிக்கணும், என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாரு அவர் தான். நாங்கள் ஃபஸ்ட் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம், எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாது. ப்ரொடியூசர் சார் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார். எங்ககிட்ட சார் இது முடியல சார் அப்படின்னு சொல்கிறப்ப, அது ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. டேரக்டர் சார்கிட்ட சார் நிலமை என்ன சார் பண்ணுறது அப்படின்னு திணறப்பெல்லாம், மண்டே ஆட்டாதார் நான் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுவோடா அப்படின்னு சொல்லுவார். சரி சரி சார் சரி சார் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதோ அவர் சொன்னதை அப்படியே கேட்டோம். பட் ஆனால் அவர் சொன்னது 100% எங்களால் கொடுக்க முடிஞ்சான்னு தெரில. ஏன்னா நாங்கள் பார்க்குறப்ப ஓகேவா இருக்குது, அது நீங்கள் பார்க்குறப்ப அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரில. இது ஃபஸ்ட்டுன்றதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. இதில் கொஞ்சம் நீங்கள் மக்கள் அப்படின்றவங்க அவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும். நம்பலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி குட் ஈவினிங், அனைவருக்கும் வணக்கம். ஸோ 2K ஹார்ட் அப்படின்ற படத்தில் நான் வந்து மேகம் நம்மை தொட்டு போகும் அப்படின்ற சாங் பாடியிருக்கேன். அண்ட் அந்த சாங் ரெக்கார்டிங் அப்போ தான் நான் பார்த்தேன், ப்ரொடியூசர்ஸ் வந்திருந்தாங்க. அண்ட் அவரோட ஹார்ட் ஒர்க் தான் நான் பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியந்து போனேன். ஸோ ஒரு படத்தை வந்து கொண்டு வரணும், இது வந்து 4 பேர் பார்க்கணும், நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஸோ அது நம்ம எப்படியாவது ரீச் பண்ணோம் அப்படின்ற அவரோட அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நான் அப்போ நினச்சதை வந்து என்னென்னா கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். ஸோ அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு எவ்ரிவன். எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த படம் நல்லா போகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் லாட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு மியூசிக் டைரக்டர் தயானந்தன் சார் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்ஸ் லாட். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி விழாக்களுக்கு வரும்போது அப்பாவோட நினைவை வந்து தவிர்க்க முடியாதது. எந்த மேடை ஏறினாலும் அவர் தான் அந்த சபாநாயகராக இருப்பார். அவர்கிட்ட இருக்கிற அது ஒரு தன்மை. இந்த படம் முதல்ல இந்த இயக்குனரும் தயாரிப்பாளர் எனக்கு அறிமுகமானது தகவிங்கிற படத்தில். அது எப்படியும் ஒரு 20 விருதாவது குவிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயுமே அவார்டுக்கு படம் எடுக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரிவார்டை டார்கெட் பண்ணி கொஞ்சம் கமர்ஷியலான ஒரு பாதையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டெலாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அந்த 2 பாடல்களுக்கு நான் இசையமைச்சிருக்கேன். அந்த ராப் சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நரேஷுங்கிற இசையமைச்சிருக்காரு. அண்ணன் கார்த்திக் நேத்தா, நண்பர் ஆப்பா ராசாலாம் என் கூட ஒர்க் பண்ணவங்க, அவங்க சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு பட்ஜெட்டில் என்றைக்குமே நோ சொன்னது கிடையாது. இருக்கும் ஒரு பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், இந்த அமௌண்ட்டை தாண்டக்கூடாது அப்படின்னும் போது. ஆனால் இந்த வாத்தியங்கள்லாம் போட்டால் தான் இந்த பாட்டு நல்லா வரும்னா நிச்சயமாக வந்து அது கொடுத்துருவார். ரொம்ப கரெக்டான ஒரு தயாரிப்பாளர். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் ஜெயிச்சா என்ன மாதிரி கலைஞர்கள் வந்து ஈஸியாக வந்து முன்னுக்கு வரலாம். கவிஞர் சேது மாதவன் சிறப்பாக 2 பாட்டு எழுதியிருக்காங்க. இதில் ஒரு பாட்டுக்கு அவரோட வரிகளுக்கு நான் இசையமைச்சிருக்கேன். இன்னொரு பாட்டுக்கு மெட்டுக்கு சூப்பராக யூத்ஃபுல்லாக அவர் பார்க்க எப்படி இருக்காரு, ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாரு. டெய்ஸி அண்ட் ஜோன் ராஜேஷ் கிரி பிரசாத் மிக சிறப்பாக எனக்கு பாடி கொடுத்துருக்காங்க. என்சோன் சாரோட மகள் இந்த டெய்ஸி சூப்பர் சிங்கராக அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ எங்களால் முடிஞ்சதை ஒரு நல்லது செஞ்சுருக்கோம். என்னோட சின்ன வயசுலேருந்து தோராயமாக காலை ஒரு 5 மணிக்கு வந்து அந்த டேப் ரெக்கார்டோட ரீவைன் ஃபார்வர்ட் சத்தம் வந்து கேட்கும். அப்படி தான் நான் முடிப்போம். அப்பா போக்கும் அந்த நேரத்தில் தான் 3 மணி 4 மணிக்கு தான் ஒரு பாட்டு எழுதுவார். அது ராஜா சார் இசை, தேவா சார் இசை, சந்திரபோஸ் எந்த இசையும் அவ்வளோ இசையாக இருக்கலாம். அது கேட்டு ஒரு மாதிரி அறத்தூக்கத்தில் முடிச்சா அவர் உட்காந்து சத்தமாக பாடி அந்த டியூனை ரசித்து எழுதிக்கிட்டு இருப்பார். அந்த வரிகளை வந்து காட்டுவார். இது எப்படா இருக்குது, இது எப்படி இருக்குது, இந்த மீட்ரு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுவார். மியூசிக் டைரக்ஷனாக என்னங்கிறத நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப சின்ன வயசில். அதெல்லாம் தாண்டி இப்போ நான் பெரிய படங்களுக்கு பண்ணிட்டேன்னா நிறையா சம்பாரிச்சிட்டேனான்னு தெரியல. ஆனால் நானும் ஒரு மியூசிக் டைரக்டராக என் மனசில் வர அந்த கற்பனையை வந்து ஒரு பாட்டாக்கி அதை வந்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போகிறோங்கிற மகிழ்ச்சியே வந்து எனக்கு ஒரு பெரும் மகிழ்வாக இருக்குது. இந்த நேரத்தில் என்னோட தந்தையை நான் நினைவு கூறுகிறேன். இந்த படத்துக்கு இது போன்ற நிறைய புது படங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக ரசனையும் குவாலிட்டியும் பெட்டர் ஆகிக்கிட்டே வரும். மிக்க நன்றி. இந்த மாதிரி இந்த படத்துக்கான இசை வெளியீடு இந்த மாதிரி இந்த தேதியில் வச்சுருக்கேன். பிஆர்ஓ அவர்கள் திரைத்துறையை சார்ந்தவர்களை வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக அழைப்பார். அதே மாதிரி உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா விஐபிஸ் இருந்தால் நீங்களும் வந்து சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ உடனடியாக என் நினைவுக்கு வந்தவங்க 3 பேர். முதல்ல நண்பர் திருப்புகழ் ஐஏஎஸ். ஏன்னா அவர் என்னுடைய 40 ஆண்டுகால நண்பர். அதோடு இல்லாமல் அவர் வந்து பணியில் இருந்தபோது மிகச்சிறப்பாக
குஜராத் மாநிலத்திலும் மற்றும் டெல்லி சென்ட்ரல் டெபுடேஷன் டெல்லி, நேபாள் இதில் மிகச்சிறப்பாக பணியாற்றி நிறைய பேருக்கு தெரியாது யுனைடெட் நேஷன்ஸ் அவார்டெலாம் வாங்கியிருக்கார் அவர். அதுபோல் பணி ஓய்வுக்கு பிறகும் தமிழ்நாடு அரசு அவருடைய அதாவது இன்னொரு செய்தி, மோடிஜி அவர்கள் அவருடைய திறமையை பார்த்து அவரை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மையில் வந்து முனைவர் பட்டம் ஆய்வுக்காக அனுப்பினார். அநேகமாக இந்தியாவில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் இவர் வந்து அவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், முதல் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதோடு இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு 40 ஆண்டுகால நண்பர். அதோட உதயராம் சார் கேட்டார், எப்படி இந்த மாதிரி ஒரு திரை இதுக்கெல்லாம் அவர் வரமாட்டார், எப்படி வராரு அப்படின்னு சொல்லி. இல்லை சார், என்னுடைய நண்பர், அதனால் என்னோட அழைப்பு ஏற்ற வருவார், என்னோட நட்புக்காக வருவார். அதோடு இல்லாமல் அவர் வந்து அந்த ஆர்ட் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு கலா ரசிகர். அவர் சினி ஃபோரம் அந்த அமைப்புகள்லாம் திருச்சி அவர் பணியாற்றி இருந்தார் ஒரு காலத்தில். அப்போ வந்து சினி ஃபோரம் அமைப்பில் இருந்து வந்து நான் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் என்னோட அழைப்பை ஏற்று உடனே ஒப்புதல் கொடுத்தாரு. ரொம்ப பெருமைப்படுத்தினார். அதுக்கு அவரை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது உடனடியாக என் மனதில் வந்து தோணுன நேம் வந்து திரைத்துறை சார்ந்த யாராவது அழைக்கலாம் அப்படிங்கிறப்போ திரைத்துறையில் எனக்கு உடனடியாக நினைவுக்கு வந்தது ராசி அழகப்பன் சார் தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ 4-5 ஆண்டுகளாக வந்து உரத் சிந்தனை வந்து வாசக எழுத்தாளர் சங்கம் வந்து பாரதி விழாங்கிற ஒரு நிகழ்ச்சியை தமிழ்நாடு ஃபுல்லாக பல பள்ளிகள் கல்லூரிகளுக்கு போய் நம்ம பள்ளி மாணவர்கள் வந்து அவர் போட்டிகள் நடத்தி பாரதியோட சிந்தனைகளை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து ராசி அழகப்பன் சார் வந்து பெரிய இது பண்ணிட்டு இருக்காரு எங்களுடைய இணைஞ்சு. அதனால் அவரும் வந்து உடனடியாக ஒப்புதல் கொடுத்தாரு. அவருக்கு நன்றி. அடுத்து உதயம்ராம் சார், ஏறத்தாழ நான் ஒரு 15 ஆண்டுகளாக வந்து உரசிந்தனை வாசக எழுத்தாளர் சங்கத்தோடு நான் வந்து இணைஞ்சு போயிட்டு இருக்கேன். நான் திருச்சி கிளையில் வந்து இப்போ வந்து நான் ஆலோசகராக இருக்கேன். அவர் வந்து அவர் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஒரு பத்திரிகையாளர், நம் உரசிந்தனை மாத எழுத நடத்துகிறார். உரசிந்தனை வாசக எழுத்தாளர் சங்கத்தை பொதுச் செயலாளராக இருக்கார். பல்வேறு பணிகளை பண்ணிட்டு இருக்காரு. அவரும் வந்து ஒப்புதல் கொடுத்தாரு. அதுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு இல்லாமல் என்னோட அழைப்பை ஏற்று என்னுடைய அக்கா உமா மகேஸ்வரி, அவர் கணவர் திரு ராமமூர்த்தி அட்வொகேட், அவர் என்னுடைய தங்கை கமலா, என் நண்பர்கள் ஸ்ரீனிவாசன், ரமேஷ், இது போன்றவங்கலாம் வந்திருக்காங்க. இவங்க முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த வந்து திரைப்பட பாடல் வாய்ப்பு எப்படி கிடைச்சதுங்கிறதுக்கு ஒரு 2 மணித்துறைகள் பேசுகிற நான் வந்து விடைபெறலாம்னு நினைக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, சக்திவேல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 படங்கள் எடுத்திருக்காரு. முதல் படம் 6 அடியில் 2 பாடல்கள் இடம்பெற்றது. 2வது படத்தில் பாடல்கள் கிடையாது. 6 அடி படத்திலே வந்து வாய்ப்பு கொடுக்குறேன்னாரு. சில காரணங்களுக்காக அந்த வாய்ப்பை என்னால் பயன்படுத்திக்க முடியல. இந்த திரைப்படத்துக்கு என்ன சொன்னார், கண்டிப்பாக வந்து நீ தான் பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, முதல் பாடல் அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிற ஒரு பாட்டு கேட்டிருப்பாரு. அது வந்து ஃபோனில் தான் சொன்னார், இந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து நிறைய ஆங்கில வார்த்தைகள் வரணும் அப்படின்னு புதுசாக ஒரு குண்டை தூக்கி போட்டார். பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அறிவுமதி அண்ணன் இருந்திருந்தானா அவர் வந்து கண்ணாலே என்னை எரிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆங்கில வார்த்தைகள். நான் சொன்னேன், என்ன சக்தி இப்படி ஒரு சங்கடத்துக்கு ஆளாகிறேன், முதல் பாடல் எழுதுகிறேன், என்ன மாதிரி வந்து ஒரு எழுத்தாளர் வந்து இந்த மாதிரி வந்து தமிழுக்கு இப்படி துரோகம் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து நீ தைரியமாக எழுது அப்படின்னாரு. அதனால் பார்த்தீங்கன்னா, அதில் ஆங்கில வார்த்தைகளுக்கு இடையில நடுவில் வந்து தமிழ் வார்த்தைகள் வரும். அந்த மாதிரி எழுதி ஆபாசம் இல்லாமல் எழுதினேன். அதான் என்னால் செய்ய முடிஞ்சுது. அதுக்கு பிராயச்சித்தமாக இன்னொரு பாடலில் வந்து நான் வந்து ஆங்கில கலப்பு இல்லாமல் எழுதியிருக்கேன். இதுக்கு வந்து சக்திவேல் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கணும். அதோடு இல்லாமல் பொதுவாக பார்த்தீங்கன்னா, உங்கள் அனைவருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு பாடலாசிரியர், பின்னணி பாடகர், பாடகி இவங்களை வந்து தேர்வு பண்ணுற ப்ரெரோகேட்டிவ்னு சொல்லுவாங்க. உரிமை வந்து இசையமைப்பாளருக்கு மட்டுமே உண்டு. ஆனால் வந்து இசையமைப்பாளர் தயானந்தி பிரைஸுடன் வந்து பெருந்தன்மையாக நீங்கள் சொல்கிற சக்திவேல் வந்து நீங்கள் சொல்கிற பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லி உரிமை அவர்கிட்ட கொடுத்தது வந்து அது வந்து அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பாக வந்து இசையமைச்சிருக்காரு. நம்ம இவர் பிஆர்ஓ சார் சொன்ன மாதிரி இந்த பாடலை வந்து வெற்றியடை செய்வது வந்து ஊடகங்கள் கையில் உள்ள. இன்றைக்கி வந்து என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் தேவையாக இருக்குது. ப்ரொமோஷனை வச்சு தான் வந்து எல்லாமே நடக்குது. இன்றைக்கி வந்து சின்ன திரைப்படங்கள்லாம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ராசி அழகப்பன் சார் சொன்னார். அதனால் வந்து நீங்கள் அனைவரும் இணைந்து வந்து இந்த படத்தை வந்து வெற்றியடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து உங்கள் அனைவரும் வந்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். அடுத்ததான் மக்களை கூட கௌரவப்படுத்தக்கூடிய மேடை இந்த மேடைன்னு முரளி சார் சொன்னாரு. அது பிஆர்ஓக்களை மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு
தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்கள் 4 பேரை உட்கார வச்சு கௌரவிச்ச இடம் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இதுல நம்ம ராசியாலப்பன் சார் கூட அடிப்படையில் பாடலாசிரியர் தான். ஆமா, அவர் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் சொன்னாரு. இந்த காலத்துல பசங்க எப்படி லவ் பண்றாங்க பாத்தீங்களா, ஆச்சா பூச்சா அது இது கேட்டா எங்களெல்லாம் பூமர்னு சொல்றாங்க. சார் உண்மையில நீங்க பூமர் தான் சார். இந்த கால உலகத்தை பத்தி உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா காலம் வேற வேறையா மாறிக்கிட்டு இருக்கு. காதல் ஒவ்வொரு காலகட்டங்களையும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு நீங்க ஏதாவது தடை போட்டீங்கன்னா உங்களெல்லாம் அடிச்சு போய்கிட்டே இருக்கும். இப்ப வரைக்கும் நம்ம வெறும் காதல்களை பத்தி மட்டும்தான் படங்கள் எடுத்துட்டு வர்றோம். நான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்றேன். இன்னும் ஒரு 50-60 ஆண்டுகளில் திருமணம் என்கின்ற கான்செப்டே தமிழ்நாட்டில் இருக்காது, குழந்தையே இருக்காது. இந்த கால மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இப்ப வர்ற இந்த படத்தை சொல்லும் போது சாரா சொன்னாரா, அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் காதல் பத்தி மட்டும் இல்ல, திருமணம் பத்தியான உறவுகளை பேசக்கூடியதான் இருக்கும். ஸோ அந்த கால மாற்றத்தை நம்ம ஏத்துக்கணுன்றதை நான் அவங்க முன்னாடி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். குழுவினர்கள், இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லோருக்கும் நன்றி. அனைவருக்கும் எனது வணக்கம். முதல்ல திருப்புகழ் ஐயா அவருக்கு என்னுடைய வணக்கம். அப்படியே இறையன்பு அவர்களுடைய முகம், அந்த கனிவு. அதன் பிறகு சேதுமாதவன் ஐயா. சேதுமாதவன் ஐயா வந்து என்னுடைய, நானும் சேலத்துக்காரன் தான், என்னுடைய பள்ளி இயற்பியல் ஆசிரியருடைய கல்லூரி தோழர் அவர். எனக்கு அது இப்போதான் தெரியும். மணிசேகர் அவர் எனக்கு துபாயிலிருந்து அழைச்சி சொன்னார், இந்த மாதிரி இந்த விழாவில் நீயும் கலந்துக்கிற. சேதுமாதவன் வந்து என்னுடைய கல்லூரி நண்பன், என்னுடைய சார்பாக அவருக்கு ஒரு சால்வை ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. நான் முதல்ல அந்த சால்வையை போட்டுடுறேன். ஆசிரியருக்கு படிக்கும்போது நான் நல்ல பையன் இல்லை, இது ஒன்றையாவது நான் செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேங்கண்ணா. மணிசேகர் சார், உங்களுடைய மாணவன் நான் அந்த சால்வையை நான் போத்திட்டேங்க. பிறகு சந்தோஷ்குமார் இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு திரை ரசிகனாக, திரைத்துறையில் பாடலாசிரியனாக, தொடர்ந்து கவிதைகள் எழுதக்கூடிய கவிஞனாக எனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இந்த ஒட்டுமொத்த குழுவுக்குமே. அந்த 2K ஹார்ட் 2K நேற்று கூட 2K லவ் ஸ்டோரி படம் வெளியாயிருக்கு. அந்த படத்தில் பாடல்கள்லாம் நான் தான் எழுதியிருக்கேன். அந்த 2K அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஏதோ அந்த வருடங்களில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் எங்கே போய் நம்ம தேடி பார்த்தாலுமே அந்த குழப்பங்கள் நிறைய இருக்குது. ஒரு வசதிக்காக அந்த பேர்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். 90s கிட்ஸ்க்கு பிறகு சரிங்க, மகிழ்ச்சிங்க ஐயா. அது 90 கிட்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடியவங்க 2K கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. தென் அதற்கப்புறம் ஜென்சி வந்துட்டோம். ஜென்சிக்கு அப்புறம் ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா வரைக்கும் போயிட்டுருக்கு. அந்த பேர்கள் மாறி மாறி போய்கிட்டு இருந்தாலுமே அந்த அடிப்படையான மனித உணர்வுன்னு ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையான மனித உணர்வை ஆக்கத்தை நோக்கி அல்லது மேன்மையை நோக்கி தூண்டக்கூடிய ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு கலையாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படம் அப்படியான ஒரு மனிதனை மேன்மையை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊக்கியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். சிறு முதலீட்டில் செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் திரைப்படம். இன்னும் இந்த காலம் வேகமாக போகிற போக்கில் அந்த தொழில்நுட்ப மாற்றங்களையும் கற்றுக்கொண்டு அதற்கேற்ப நம்ம சவால் விடுற மாதிரி படங்கள் பண்ணணும், அதையும் நம்ம கற்றுக்கணும். அந்த சமூகத்தின் கற்றுக்கொள்வதின் வாயிலாக நாம் கலையை கற்றுத்தர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கலை உங்களை உயர்த்தும், நல்ல கலையை செய்யுங்க அப்படின்னு நான் இப்போதைக்கு கேட்டுக்கிறேன். நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு.
சேலத்து மண்ணிலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவங்கிற ஒரு முறையில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு பெருசாக வரணும்னு ஆசைப்பட்றேன். தயானந்த் தோழருக்கு பெரியசுண்ணா அண்ணாவோட நிறைய முறை அவரை நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அவங்க சித்தப்பா மதி ஒளிப்பதிவாளர், அவருடைய 2-3 படங்கள் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு தமிழ் நாவிலிருந்து பிறந்தவர் நீங்கள். ஆமாம், அவருடைய சொல் போல மேலும் மேலும் அப்படி சுடர் விட்டு எறியணும் நீங்கள். ஆமாம், ஒரு நண்பனாக ஒரு ரசிகனாக எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு சின்ன படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியுங்க. இந்த படம் எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்து இந்த படம் வெற்றி பெறணுங்க. இந்த படம் வெற்றி பெற நான் வாழ்த்துறேங்க. நன்றிங்க. சினிமா ஜாம்பவான்கள், பத்திரிகை துறை நண்பர்கள், மீடியாவிலேருந்து வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இது எங்களோட 3வது ப்ரொடக்ஷன். பட்ஜெட் சின்னது தான், பட் வந்து எல்லாமே ரொம்ப எப்படியாவது ஏதாவது சாதிக்கணுன்றதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ என்னோட சின்ன ரெக்வெஸ்ட், மீடியாவில் இருக்க நீங்கள் எல்லாருமே வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்து கொண்டு போய் கொடுக்க முடியுமோ மக்கள்கிட்ட உங்களால் முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் எங்களை மாதிரி இருக்க சின்ன சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி, வளர்ந்து வர டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தரமான சினிமாவை தரத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ. அடுத்ததான் இந்த படத்துடைய கதை வசனம் எழுதியுள்ள பர்வதன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்துள்ள பெரியவர்களுக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் அழைப்பினை ஏற்று வந்துள்ள நண்பர்களுக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, பண்பலை, ஊடக நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சார் சார் வந்து எனக்கு ராமகிருஷ்ண சார் சேலத்தில் வந்து ஒரு வருஷம் சீனியர். மாதத்துக்கு ஒரு ஏதாவது ப்ரேயரில் அவருக்காக கைத்தட்டுவோம். எப்போ பார்த்தாலும் போய் பேச்சு போட்டியிலையோ அல்லது ஏதாவது எழுத்துலையோ அவர் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவார். அவர் அவங்க தம்பி இறைவன்பு சார், எனக்கு அவர் ஒரு வருஷம் ஜூனியர். அவரும் அதே மாதிரி 2 பேரும் கைத்தட்டிகிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு ப்ரேயரில் வேலை அதெல்லாம் சிறப்பாக அவர் சொற்பொழிவு இது இந்த பேச்சுக்கும் இதுலேயும் எழுத்துலையும் அவார்டு வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. 2K வந்து எங்களது 3வது திரைப்படம். 6 அடி, தகவி வந்து முந்தைய திரைப்படங்கள். அவர் 2 விருதுகளுக்காக எடுக்கப்பட்ட திரைப்படங்கள். 2மே நிறைய சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றுள்ளன. இந்த திரைப்படம் 2K ஹார்ட் அவை 2க்கும் மாறுபட்டு முழுவதும் நகைச்சுவாக, கமர்ஷியலாக, ஆனால் கருத்துக்களோட சிறப்பான பாடல்களோட அமைஞ்சிருக்கு. பாடல்களை பாடிய திரு ராஜேஷ் கிரி பிரசாத், நடிகர், இயக்குனர் அவர். செல்வி டெய்சி அவர்கள் சூப்பர் சிங்கர் புகழ் பெற்றவர். உரத்த சிந்தனை திருச்சாந்தூர் பொறுப்பில் உள்ள கவிஞர் சேதுவன் அது நீண்டகால நண்பர். தனது கவிதைகளுக்காகவும் கட்டுரைக்காகவும் கதைகளுக்காகவும் நிறைய விருதுகள் பெற்றவர். நாங்கள் கேட்டுக்கொண்டதற்காக திரைப்பட பாடல் எழுதியுள்ளார். அவர் கவிஞர் பெரியசுடன் ஐயா அவர்களின் புதல்வர் தயானந்த் பெரியசுடன் அவர்கள் இசையமைத்துள்ளார். முந்தைய தகவி திரைப்படத்திற்கும் அவரே இசையமைப்பாளர். மூன்று திரைப்படங்களுக்கும் கதை வசனம் நான் எழுதுறப்ப எடிட்டிங் மற்றும் இயக்கம் சந்தோஷ்குமார் பார்த்துக்க. பையன் தனிக்குமார் வந்து தயாரித்தார். டெல்லியில் கிஃபா அப்படின்ட்டு ஒரு காசி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்தது. அந்த விழாவில் வந்து தகவி திரைப்படம் வந்து சிறந்த குழந்தைகள் திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லி யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியத்தில் மிகப்பெரிய விழா நடந்ததுங்க. அந்த விழாவுக்கு வந்து விருது வாங்க நவீன் மேடைக்கு போனப்பல அப்போ அந்த விழாக்குள்ளர்கள் வந்து ஒரு வித்தியாசமாக வழக்கமாக மகனுக்காக தந்தை திரைப்படம் எடுப்பாங்க. மாறாக தந்தை கனவுக்காக கதைக்காக மகன் திரைப்படம் எடுக்கிறார். தந்தை மேடை கலைஞர்கள் சுருகவரப்படுத்தினாங்க. அதனால் என்னுடைய தந்தையும் தீவிர பற்றி திரைப்படம் சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் அனைவரும் ரசிக்கும் வகையில் நகைச்சுவாக அமைந்துள்ளது. பாடல்களும் திரைப்படமும் வெற்றி பெற உங்களுடைய ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வரி தந்தை சிறப்பித்த அனைத்து நல்வளங்களுக்கு வளமாட்ட நன்றி. நன்றி சார். அடுத்தபடியாக எளிமை, ஆளுமை, இனிமை, கடமை, வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். 2K ஹார்ட் ட்ரெய்லர் மிக அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார்.
எடிட்டர் நல்லா எடிட் பண்ணியிருந்தார், டைரக்டர் நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தார். எல்லாத்துக்கும் மேலே அதில் நடித்த அத்தனை பேருமே நல்லா நடித்தாங்க. அதாவது வந்து இங்கே சில பேர் இப்போ சொன்னாங்க, எனக்கு அவங்க சொன்னாங்க நான் நடித்தேன் அப்படிலாம் சொன்னாங்க. உள்ள பூர்வமாக அவங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. யாருமே யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் ஒரு கை தட்டலாம். எல்லாம் புதுமுகம். சேலத்து சிங்கங்களெல்லாம் கை தட்டலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சேலத்தில் இருந்தால் எல்லாம் வந்துருக்கீங்க. ஒருத்தர் கை தட்டினாலும் சரி, எல்லாத்துக்கும் கை தட்டினாலும் சரி, அவங்க அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு வந்து சார் வந்து ரொம்ப காலம் நண்பர். அவர் வயசு இல்லை, அவர் என்ன சார் 20 வயசு இருக்குமா? உங்களுக்கு 60? அப்போ என்னோட வயசுன்னு. அவர் வந்து எப்போதும் ஒரு சிரிப்பாக தான் இருப்பார். அதனால தான் அவர் நம்பி அவர், அவங்க நம்பி அவர் அப்படி வந்திருக்காங்க. ஏன்னா புகழ் சார் வந்து உட்காந்துருக்கவங்க நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இறையன்பு சார் தெரியும் எனக்கு நல்லா. இவர் வந்து இந்தியா முழுவதுமே அவர் ஒரு இது பண்ணி இன்னைக்கு பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கூப்பிட்டு ஒரு இது கொடுக்கணும்னா அவ்வளோ பெரிய ஆள். அவருக்கு உண்மையிலே எல்லாரும் ஒரு கைத்தெடுத்துடுங்க புகழ் சாருக்கு வந்து. ஏன்னா நம்ம உலகத்துக்கும் அவர் எதனா நன்மைகள் கண்டிப்பாக செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியாத நன்மைகள் நிறையா இருக்கும் இல்லையா, அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கீங்க, தொலைக்காட்சி தோழர்கள், இன்டர்நெட் இனிய நண்பர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. ஏன்னா படம் வெற்றி பெறணும். ஏன்னா 3 படம் பண்ணிட்டாரு, 4வது படம் அவர் பேசும்போது அழுதார். டெல்லியில் போய் பரிசு வாங்குறதுங்கும் போது அழுதார். அப்போவே வந்து என்ன பாசமான ஒரு குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சு சந்தோஷம் சார். அப்படியே எப்போதும் இதே அன்போடு இருங்க. உலகத்தில் பெரிய அன்பு அப்பா அம்மா கூட இருக்கிறது தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அந்த அப்பா அம்மா கூட இருக்கிற பையன் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு சொன்னது. அதே மாதிரி நான் இந்த இடத்துல பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி இயக்குனர் சந்தோஷ் அவர் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க சார். எங்கே அவர் காணோம்? இங்கே இருக்காரா? திடீர்னு இந்த பக்கம் வந்துட்டார் சார். அங்கேயும் பின்னாடி இருக்காரு, அங்கேயும் பின்னாடி இருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நவீன்குமார் சார் வந்து இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும். நவீன் சார் நிறையா படங்கள் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு நாங்கள் எப்பவும் சப்போர்ட்டாக இருக்கோம். அப்புறம் ஒளிப்பதிவு வந்திருக்காரா? ஒளிப்பதிவு சார் தருவே சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், பிரமாதமாக இருந்துச்சு. ரொம்ப வாழ்த்துக்கள் சார், சின்ன பையனாக தான் இருக்கீங்க. அப்புறம் அதே மாதிரி பர்வதன் சார், அவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான் பேரை மாற்றி வச்சிங்களா. அப்புறம் வந்து விஜயமுரளி அண்ணன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒரு டைரக்டர் பேசுனாங்க, நீங்கள் தான் இல்லையா? 2K பற்றி ஏதோ பேசுனீங்க, சார் தான் பேசுனாங்க. கவிஞர் கரெக்டு கேட்டு. உங்கள் பேர் சரியாக அது ராசாங்கன்னு இருக்கு. இந்த ஆப்பா ராசாங்கிற மட்டும் எனக்கு புரியல. 2kg மாதிரி அப்படியா? 2kg மாதிரி அதான் எனக்கு புரியல. நீங்கள் சொன்னீங்க 2kg பற்றி சொன்னீங்க, எங்களுக்கெல்லாம் புரியாதுன்னு. எனக்கெல்லாம் 72 வயசு தாண்டி 73 ஸ்டார்ட் ஆகுது. உண்மையிலே தெரியல தான். ஆனால் அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் நான் 9வது பையன். குழந்தை 2க்கு மேலே 10 காலைன்னு ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டினாங்க. இன்னைக்கு குழந்தையிலேயே என்ன பண்ணிட்டு ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டுறாங்க, டாக்டர் வாங்க அப்படின்ட்டு. அது காரணம் என்ன தெரியுங்களா? பெரியவங்க சொல்கிறத கேட்காது. எல்லாமே ஓகே தான், சின்னவங்க அறிவாளி தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வளர்ந்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். அன்றைக்கி வந்து வயசுக்கு வந்தோடனே பாவாடை தாவணி கட்டுவாங்க. பெண்களுக்கு வந்து தாய் மாமா எடுத்து கொடுப்பாரு, அதுக்கு கட்டுவாங்க. தொப்புள் வந்து அவங்களுக்கு வெளியே தெரிகிற மாதிரி கட்டுவாங்க. வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, வெளியே வரமாட்டாங்க. கதவை இப்படி ஒதுக்கி கூட பார்க்க மாட்டாங்க, அண்ணனை கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. நிறையா குழந்தைகள் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பெரியவர்கள் வந்து தொப்புள் வழியாக அந்த சுவாசம் கரெக்டாக இருந்தாக்க குழந்தை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் குழந்தை பிறக்குங்கிற பெரிய மிகப்பெரிய மென்ஞானத்தை புகுத்துனவங்க நம்ம தமிழ் பெரியவர்கள். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. இப்போ நம்மளே ஜீன்ஸ் போடுறோம், குழந்தை பிறக்கல சொல்கிறாங்க நிறையா பேர், ஜீன்ஸ் டைட்டாக போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் லங்கோடு ஒரு வேஷ்டி, மற்றபடி எல்லாம் துண்டை கட்டிட்டு அப்படியே போய் காற்றுல குளிப்போம். யாருமே அப்படி கிடையாது இப்போதைக்கு, இன்னைக்கு சூழ்நிலை. ஸோ அதனால நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதான் சொன்னேன், 50 வருஷம் கழிச்சு குழந்தைய இருக்காது சார். அதான் உண்மை. குழந்தை என்ன பண்ணுவீங்க? கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டருங்க எதுனா அதை வச்சு தான் குழந்தைன்னு தூக்கி, அதுக்கப்புறம் மனுஷன் இருக்க மாட்டான். அந்த மனுஷன் அது கொண்டுடும். இதை விட அது அறிவு ஜாஸ்தி ஆகிடும், கொண்டுடும். அதுக்காக தான் வந்து நம்ம முன்னோர்கள் சித்தர் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருந்த 9 லோகத்துக்கும் போயிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த யோகாசனமாக இருக்கட்டும், அந்த நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. மெஞ்ஞானத்தில் விஞ்ஞானத்தில் இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியாத அத்தனையும் கண்டுபிடிச்ச, மெஞ்ஞானம் கண்டுபிடிச்ச தமிழன் நம்ம தமிழன் தான். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் படம் எடுக்கலாம், தப்பு இல்லை. 2K படம் மாதிரி அதையும் ஒரு படமாக எடுங்க. ஏன்னா இப்போ அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. உண்மையாகவே சத்தியமாக நான் சொல்லுவேன் சார், எனக்கு நீங்கள் நிச்சயமாக இருந்துங்க. நான் வந்து டெய்லி எம்ஜிஆர் படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன், டெய்லி சிவாஜி கணேசன் படம் பார்ப்பேன். ஏன்னா அதில் ஏதோ ஒன்று எனக்கு தெரியாமல் எனக்கு ஏதோ ஒன்று பிடிக்குது, அதனால பார்ப்பேன்.
அதை பார்க்க மாட்டாங்க யாரும் அந்த படத்தை நினைக்காங்க. அந்த படத்தை இந்த படம் நல்லா போகிறதுக்கு மனமாற வாழ்த்துக்கள். எல்லோரும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த குரூப்பில் குறிப்பாக ஹீரோயின் சொல்லவே இல்லை, ஹீரோயினுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தீங்க, யார் என்னென்னலாம் சொல்ல முடியாது, எல்லாம் நடிச்சிருந்தீங்க. அத்தனை பேருக்கும் வாழ்த்து சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பாவை வணங்குங்க. எனக்கெல்லாம் அம்மா அப்பா இல்லை, ஏன்னா 5-6 வயசில் இருந்துட்டாங்க. அதாவது அம்மானா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பா 6 வயசு 7 வயசில் இருந்தாங்க, அப்பா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் எல்லா மேடையிலும் சொல்லுவேன் அம்மா அப்பா வணங்கன்னு. ஃபோட்டோவில் வணங்கவே முடியாது, இறந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியாது, அவங்க நம்ம கூடவே இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட நான் நேற்று ஒரு புக்கு படித்தேன், அதில் சொல்கிறாங்க முன்னோர்கள் நம்ம கூட தான் இருப்பாங்கன்ட்டு. அவங்கள மதிங்க, அவங்கள சொல்கிறத கேளுங்க, கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இந்த 2K ஹார்ட் தமிழ் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்தி கொண்டு, எப்பவும் சொல்கிற மாதிரி நான் உலகத்திலே தமிழனாக பிறக்க ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா எல்லா நாட்டுக்கும் நான் போயிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்டுக்கு மேலே போயிருக்கேன். எல்லா ஊர்லேயும் மாடு அம்மானி தான் கற்றுது, எங்கேயுமே மம்மின்னு கத்தலை, இல்லை வேறு எந்த பாஷையிலும் கத்தலை. அப்போ உலகத்தில் முதன்மொழி நமது தாய்மொழி தமிழ் தான். அந்த தமிழை மறக்காதீங்க. அம்மானி கூப்பிடுங்க, ஆண்டின்னு கூப்பிடாதீங்க, டேடின்னு கூப்பிடாதீங்க, மம்மின்னு கூப்பிடாதீங்க. மம்மின்னா ஏதோ சவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு எத்தனை பேர் வாழ்த்து. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இல்லை வழக்கமாக ஒரு தமிழன் வென்றே தீர்வானா நான் ஹைப்பில் வைக்க சொல்லியிருந்தேன், அவனே ஷாக் ஆகிட்டான். அனைவருக்கும் வணக்கம். நண்பர் சேது மாதவன் அவர்கள் இந்த விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது முதலில் நான் வைத்த நிபந்தனை, மேடையில் பேச வேண்டும் என்று என்னை நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது. நான் விழாவுக்கு வருவேன், அந்த வெளியிடுகிறேன், ஆனால் நான் பேச மாட்டேன் என்று சொன்னேன். ஆனால் உங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க நான் இங்கே பேசுவதற்கு வந்திருக்கின்றேன். கல்லூரியிலே நான் படித்த பொழுது நிறைய திரைப்படங்கள் பார்ப்பேன். கிட்டத்தட்ட 150-200 படங்கள் ஒரு வருடத்தில் பார்த்த காலம் எல்லாம் இருக்கிறது. ஒரு முறை மார்னிங் ஷோ, காலை காட்சி, மேட்னி, ஃபர்ஸ்ட் ஷோ மூன்றும் பார்த்துவிட்டு 9-9:30 மணிக்கு ஹாஸ்டலுக்கு வந்தேன். அந்த 3 திரைப்படத்திலும் வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்ஸ்பெக்டராக நடித்திருந்தார். மறுநாள் காலையில் எந்த படத்தில் அவர் வந்தார், எந்த படம் பார்த்தேன் என்று எனக்கு மறந்து போய்விட்டது. அந்த அளவுக்கு திரைப்படங்கள் பார்த்தேன். திருச்சியிலே அப்பொழுது ப்ரொஃபசர் ஆல்பர்ட் அவர்கள் தலைமையிலே சினிஃபாரம் அற்புதமாக இயங்கிக் கொண்டிருந்தது. அதில் நான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்தேன். நல்ல திரைப்படங்களை, உலக திரைப்படங்களை எல்லாம் வெளியிடுவோம். பூனாவிலே இருந்து பேராசிரியர்களை அழைத்து வந்து ஃபிலிம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் எல்லாம் நாங்கள் நடத்துவோம். அப்படி திரைப்படத்தில் மிக விருப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது. அதற்கு பிறகு IAS தேர்வு எழுதி குஜராத் மாநிலத்திற்கு சென்றேன். முதல் 10 ஆண்டுகள் களத்திலே பணியாற்ற வேண்டிய ஃபீல்டு ஒர்க், சப் கலெக்டராக, கலெக்டராக, தியேட்டருக்கு போய் படம் பார்க்க முடியாது. அப்பொழுதெல்லாம் இப்பொழுது நாம் மொபைல் பார்க்கிறோம், இன்டர்நெட்டில் படம் பார்க்கிறோம், யூடியூபில், அந்த மாதிரி வசதிகள் இல்லாத காலம் 1995, 96, 97. தியேட்டருக்கு போய் என்னால் படம் பார்க்க முடியாது, எந்த தியேட்டருக்கும் போக முடியாது. ஏன் என்று சொன்னால் அடிக்கடி தியேட்டர்களிலே நான் கலெக்டராக ரைடு நடத்தி இருக்கிறேன். என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் கட்ட மாட்டார்கள், குறைத்து கணக்கு காட்டுவார்கள். நானே என்னுடைய அதிகாரிகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு சென்று ரைடு நடத்துவேன். ஆகவே அந்த தியேட்டரில் எப்படி சென்று நாம் படம் பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. அப்படி முதல் 10 ஆண்டுகள். அதற்கு பிறகு கமிஷனர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் அண்ட் கமிஷனர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் 2 சார்ஜும் எனக்கு கொடுத்தார்கள். நான் காந்தி நகரிலே நான் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது வலுக்கட்டாயமாக திரைப்படம் பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. குஜராத்தி படங்களுக்கு வருடம் ஒரு முறை போட்டி வைத்து சிறந்த படங்களுக்கு அரசாங்கம் பரிசு வழங்கும், நிதி உதவி அளிக்கும். ஏனென்றால் குஜராத்தி படங்கள் மிகவும் குறைவாகத்தான் தயாரிக்கப்படுகின்றன. பாலிவுட்டின் தாக்கம் அங்கே அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே குஜராத்தி மொழி படங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அப்படி அவர்கள்
அவார்டும் கொடுப்பார்கள், பண உதவியும் செய்வார்கள். அந்த குழுவிலே குஜராத்தி படங்களில் நடிக்கிற நடிகர்கள் இருப்பார்கள். இந்தி படங்களிலும் குஜராத்தி படங்களிலும் நடித்துக் கொண்டிருந்த நடிகர்கள் இருப்பார்கள். பல நடிகர்கள், குஜராத்தி நடிகர்கள் இந்தி படங்களிலே நடித்து புகழ் பெற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இருப்பார்கள். அந்த குழுவிலே நானும் இருந்தேன். ஏனென்றால் எனக்கு கீழே தான் அந்த குழுவே அமைக்கப்பட்டது. வருடத்திற்கு ஒரு முறை குறைந்தது 50-60 படங்கள் பார்க்க வேண்டும். ஒரு தியேட்டர் ஒன்றை புக் செய்து அந்த குழுவில் நாங்கள் ஒரு 20 பேர் அமர்ந்து காலையிலிருந்து மாலை வரை திரைப்படங்கள் பார்த்து கொண்டே இருப்போம். ஒரு 50-60 படம் ஒரு வாரத்தில் பார்த்தால் அடுத்த வருடம் வரை படத்தை திரும்பி பார்க்கவே மனசு தோணாது. அதுவும் வேறு மொழி படம், குஜராத்தி மொழி படம். குஜராத்தி நன்றாக எனக்கு தெரியும், பேசுவேன், எழுதுவேன். இருந்தாலும் கூட அதற்கு பிறகு இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் சார்ஜ் என்னிடம் இருந்தது. வரி விலக்கு கொடுப்பதற்காக விண்ணப்பம் வரும். அந்த படங்களை கண்டிப்பாக பார்த்து அதற்கும் ஒரு குழு இருந்தது. இந்த படம் சமுதாயத்திற்கு உதவுகின்ற கருத்துக்களை சொல்கிறது, எனவே வரி விலக்கு கொடுக்கலாம் என்று சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும், அதற்காகவும் பார்த்தேன். இப்படி தொடர்ந்து நிறைய படங்கள் பார்த்த 10 ஆண்டுகள். அதற்கு பிறகு பேரிடர் மேலாண்மையிலே நான் வந்த பிறகு சினிமா பார்க்கவே முடியாமல் போய்விட்டது. இந்திய அளவிலே ஏதாவது ஒரு இடத்துல பேரிடர் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். திரைப்படத்தில் சென்றால் 10 முறை டெலிஃபோனில் அங்கே ஃபயர், இங்கே விபத்து, அங்கே வெள்ளம், அங்கே பூகம்பம், இங்கே புயல் என்று செய்தி வந்து கொண்டே இருக்கும். திரைப்படம் பார்க்கவே முடியாது. எழுந்து நாம் போவதும் வருவதும், கைபேசியிலே பேசுவதும் மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கின்ற காரணத்தினாலே திரைப்படம் பார்ப்பதையே விட்டுவிட்டேன். அப்படி விட்டு இன்றைக்கு 15 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். இனிமேல் பார்க்க வேண்டும். இந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பேன். இங்க இருக்கிற அனைத்து நண்பர்களுக்காக நான் பார்ப்பேன் என்று நினைக்கின்றேன். திரைப்படங்கள் ஒரு வகையிலே காலத்தை பிரதிபலிக்கின்றன. கிட்டத்தட்ட 100 வருட காலமாக உலகம் எப்படி மாறி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திரைப்படங்களை பார்த்தாலே காலம் எப்படி மாறி இருக்கிறது, மனிதர்கள் சிந்தனை எப்படி மாறி இருக்கிறது, வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்துவிடும். ஆகவே எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அந்த பீரியட்ஸ் படம் அதை நாம் விட்டுவிடுவோம். சமூக படங்களாக இருந்தால் எந்த காலத்தில் அந்த படம் எடுக்கப்படுகிறதோ அந்த சமூக சூழலை கண்டிப்பாக அது பிரதிபலிக்கும். ஆகவே இந்த படம் இன்றைக்கு இப்படி எடுத்திருக்கிறார்கள், இளைஞர்கள் எப்படி பேசுகிறார்கள், பழகுகிறார்கள், வாழ்கிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இன்றைய உலகத்தின் ஒரு பிரதிபலிப்பாக அது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நான் பார்க்கவில்லை, கண்டிப்பாக பார்ப்பேன். இந்த அரிய முயற்சியை செய்த என்னுடைய நண்பர் திரு சக்திவேல் அவர்களுக்கும், இதிலே சேலத்தைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இந்த படத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் சேது மாதவனுக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்ததற்கு அவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த மேடையிலே முதல் முறையாக பல சிறந்த மனிதர்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. திரு ராசி அழகப்பன் அவர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நேரில் சந்தித்ததில்லை. திரு ஜாகுவார் தங்கம் அவர்களுடைய யூடியூப் வீடியோக்கள் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். நம்மால் சண்டை தான் போட முடியாது, போடுகிற ஒரு வீடியோவையாவது பார்ப்போமே என்று நிறைய வீடியோக்கள் நான் பார்த்திருக்கின்றேன். ஆக இவர்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பையும் எனக்கு இங்கே ஏற்படுத்தி கொடுத்தார். நண்பர் உதயம் ராம் அவர்களையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. இந்த விழாவிலே வந்ததிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திரைப்படம் மிக பெரிய வெற்றி அடைய உளமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் எல்லாம் பொறுமையாக இருந்து இந்த இசை விழாவை மிகப்பெரிய விழாவை மாற்றி கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கும் ஏனைய ஊடக நண்பர்களுக்கும் இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி.